Hello friends, welcome to JC Games. நம்ம இன்னைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரேஸ் கேமுக்கு நிறைய ஒரு 5 வீடியோஸ் போட்டிருந்தேன். பட் அதுக்கப்புறம் ஒரு சில இஷ்யூனால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ நம்ம இன்னைக்கு அதோட நெக்ஸ்ட்டு வீடியோஸ் பார்ப்போம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூனிட்டி கேம்ஸில் ரேஸ் கேம் எப்படி உருவாக்குறதுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. லேப் கவுண்டிங் எப்படி போடுறதுன்னு சொல்லி. ஸோ நம்ம அது தொடர்ச்சி நம்ம இன்னைக்கு அதுக்குள்ள விஷயங்கள் அதை பற்றின விஷயங்களை பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை யூடியூப் வீடியோஸ் அண்ட் ஃபார் கீப் சப்போர்ட்டிங் மீ வாட்சிங் அண்ட் 1000 சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுக்கு யூனிட்டி பற்றின எந்த விஷயமா இருந்தாலும் சரி டவுட் ஆனால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ ஃபார் தட். ஓகே, ஸோ நான் இப்போ என்னுடைய யூனிட்டி வெர்ஷன் 2018 3.7 அண்ட் லாஸ்ட்டு நம்ம பண்ணி முடிக்கும்போது நான் ஒரு சின்ன ஒரு ட்ராக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ட்ராக்கில் நம்ம கார் போகிறதுக்கு அண்ட் நத்திங் எல்ஸ், வேறு எது அதில் புதுசாக பண்ணலை. அண்டு நம்மளுடைய வே பேத்தை நான் வந்து அந்தந்த இடத்துல வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதில் ஒரு வே பேத். ஸோ இப்போ இதில் வந்து லேப் கவுண்டிங் அண்டு பற்றி விஷயங்கள் பார்க்குறது. ஒரு ரேஸ் கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து லேப் கவுண்ட் எப்படி ஆகுதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய வழிமுறைகள் உண்டு. பட் நம்ம வந்து இன்னைக்கு லேப் கவுண்டிங் பற்றி பார்க்க போகிறது வந்து ட்ரிகர் என்டர் மூலிமா நம்ம பாக்ஸ் காலிடாக வச்சு ஸோ பண்ண போகிறோம். ஸோ கீப் வாட்சிங் அண்ட் காலிடர் என்டர். ஸோ அதை வச்சு நம்ம வந்து எத்தனாவது லேப்போ இல்லை எதுவோ நம்ம வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதுதான் நமக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இது நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கிளிக் அண்ட் ஓகே, ரொம்ப ஸ்லோவாக நான் அந்த டெரெயின் ஆஃப் பண்ணிடலாம். ஜஸ்ட் டெரெயின்னு செலக்ட் பண்ணி அதை ஓகே அண்டு ரைட் கிளிக் பண்ணி 3D ஆப்ஜெக்டில் கியூ. ஓகே, இதுதான் கியூ. ஸோ நம்ம இதில் வந்து பார்க்க போகிற விஷயம் வந்து லேப் கவுண்டிங். ஸோ லேப் கவுண்டிங் பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கியூ பாக்ஸ் க்ரியேட் பண்ணிடுங்க அண்ட் அதோட சைஸ் நம்ம வந்து கூட்டிக்கலாம். 5 நம்மளுடைய டோட்டல் ரேஸ் ட்ராக் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு அதோடைய சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிடுங்க. ஸோ நான் இப்போ 20 வைக்கிறேன். ஓகே, லிட்டில் பிகர், நாட் an issue. அண்ட் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வைக்கிறேன். அண்ட் இதோட தின் இருக்கட்டும். ஓகே, ஸோ இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் இந்த மெஷ் இருக்கும். அது ஜஸ்ட் நான் வந்து ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அண்ட் காலிடாக இருப்பாங்க. ஸோ வென்எவர் இட்ஸ் காலிடர் ஸோ நம்ம வந்து லேப் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இதோட வந்து பொசிஷனை நம்ம இங்கே வச்சுருவோம். அண்ட் செகண்ட் இதை நான் வந்து மறுபடியும் ஒரு டூப்ளிகேட் பண்ணுறேன் அண்ட் இதை நான் அதுக்குள்ளே ட்ராக் பண்ணி போட்டுட்டேன். அண்டு இந்த இதை வந்து நான் கொஞ்சம் பேர் எடுத்துலைங்க. ஸோ இந்த மாதிரி அண்ட் ஓகே. ஸோ இது எதுக்காகனா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வெஹிக்கிள் இங்கே மூவ் ஆகுது. இப்போ நம்மளுடைய வெஹிக்கிள் கார் இங்கேருந்து ஒரு லேப் கண்டினியூ பண்ணணும். ஸோ இங்கேருந்து டோட்டலாக மூவ் ஆகிக்கிட்டே போகணும். ஸோ ஃபுல் லேப் ரொட்டேஷன் ஆகிட்டு ஜஸ்ட் இதை பார்க் பண்ணிவிட்டு அண்ட் இதை பாஸ் பண்ணால் ஒரு லேப் ஒன்று கூடுற மாதிரியும், அப்படி இல்லாமல் வெறுமனையாக ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கார் இங்கேருந்து இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து ப்ராப்பர் வே. ஸோ நம்ம வந்து இப்படி க்ராஸ் ஆச்சுன்னா நமக்கு லேப் இன்க்ரீஸ் பண்ணலாம். பட் சப்போஸ் நம்ம இங்கே அந்த இடத்துலேருந்து நம்மளுடைய காரை யூ டர்ன் பண்ணியோ இல்லை
திருப்பிட்டோம். அண்ட் ரிட்டர்ன் நம்ம எப்படி வரும்போது ஸோ ஆல்சோ இட் வில் மேக் லேப் இன்க்ரீஸ். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரியான விஷயத்தில் நம்மளுடைய லேப் இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட் நான் அந்த 2 பாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்கிரிப்ட் எழுதணும் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஜஸ்ட் நம்மளுடைய ஆல்ரெடி டேட்டா ஓகே ஜஸ்ட் நம்ம பண்ண போகிற விஷயங்கள் என்னென்னா ரைட் கிளிக் ஒரு புது ஸ்கிரிப்ட் ஒன்று எழுத போகிறோம். அதை நம்ம ஜஸ்ட் இந்த கியூப்ல ஆட் பண்ணிடுவோம் ஏர் காம்பனண்ட் அண்ட் மேக் ஷூர் இதில் வந்து நீங்கள் வந்து இஸ் ட்ரிகர் இஸ் ஆன் ஏர் காம்பனண்ட் அண்ட் நியூ ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் நேம் வந்து லேப் இன்க்ரீஸ். ஓகே என்ட்ரு பண்ணோம். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணோம். ஓகே வெயிட் நம்முடைய விஷுவல் ஸ்டுடியோ ஓப்பன் ஆகுது. ஓகே நீங்கள் நிறைய இது மாதிரி இல்லாமல் நிறைய விஷயங்கள் வச்சு நம்ம லேப் க்ரியேட் பண்ணலாம் லைக் சென்சிட்டிவ் வச்சு அண்ட் எது உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் சிம்பிளாக நீங்கள் நிறைய ஆன்லைனில் நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிய வரும். பட் சிம்பிள் ஸோ என்னுடைய நாலேஜ்க்கு எது சிம்பிளாக தெரியுதோ நான் அது யூஸ் பண்ணுறேன். பட் அதுலேயும் இன்கேஸ் எது டிஃபிகல்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எது நீங்கள் ஸ்ட்ரக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் நான் எப்போனா காண்டாக்ட் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷன். ஸோ ஐ வில் ரிப்ளை இட். ஓகே இட்ஸ் லோடிங். ஓகே நமக்கு ஸ்கிரிப்ட் அப்படின்னா லேப் இன்க்ரீஸ். ஓகே ஸோ இந்த லேப் இன்க்ரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆன் ஸ்டார்ட் ஆன் அப்டேட் வேறு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் அதை டெலிட் பண்ணிட்டேன். ஓகே ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து காலிடர் அன்காலிடர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 விதமாக அன்காலிடர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் ஃபார் அன்காலிடர் ஃபங்க்ஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து காலிடர்ஸ் வந்து ஆன் while on trigger enter ஸோ ஆன் ட்ரிகர் என்டர் காரிடருக்குள்ளே என்டர் ஆகும்போது எந்த விஷயங்கள் நடக்கணும் அதே மாதிரி ஆன் ட்ரிகர் ஸ்டே. ஸோ அந்த காரிடருக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் என்ன நடக்கணும் அண்ட் ஃபைனலாக ஆன் ட்ரிகர் எக்ஸிட். ஓகே ஸோ இந்த 3 விஷயங்கள் நம்ம காரிடரில் யூஸ் பண்ணலாம். ஸோ காரிடரை விட்டு வெளியே போகும்போது என்ன பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஆன் காரிடர் என்டர் debug dot log open and close bracket. I am just enter and on trigger stay. ஸோ இது வந்து ட்ரிகர் ஆகும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரே ஒரு வாட்டி ரன் ஆகும் ஆன் ட்ரிகர் என்டர். ஸோ நம்ம எப்போ அந்த காரிடருக்குள்ளே நம்மளோட இது ரன் ஆகும் அப்போ ஒரே ஒரு வாட்டி ரன் ஆகும். அண்ட் ஆன் ட்ரிகர் ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நீங்கள் அந்த பாக்ஸ்குள்ளே அந்த காரிடருக்குள்ளே ட்ரிகர் அந்த பாக்ஸ்குள்ளே இருக்கிற வரைக்கும் இது வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கும் கீப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் ஜஸ்ட் காப்பி அண்ட் இதுக்கு போடாமல் என்ன பண்ணலாம் ஜஸ்ட் ஃபார் லூப் யூஸ் பண்ணால் என்ன நமக்கு அந்த ஒரு 2 times ரன் ஆகிற மாதிரி அண்ட்
ஸோ அப்போ நம்ம லோட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட் இதை கவுட் பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். ஐம் ஜஸ்ட் staying and on trigger exit and just exit. Okay, so இந்த மூணு விஷயத்தை நம்ம இப்போ செக் பண்ணி பார்ப்போம் இட்ஸ் ஒர்க்கிங் ஆர் நாட். ஓகே, நம்ம கேம் அண்ட் மேக் ஷூர் பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த ரெண்டு கியூபுக்கும் இஸ் ட்ரிகர் ஆன். அண்ட் நான் இப்போ இந்த ஸ்கிரிப்டை வந்து இந்த ஃபர்ஸ்ட் கியூப் அதாவது இந்த பாக்ஸில் தான் போட்டிருக்கேன். ஜஸ்ட் ரன் பண்ணுவோம் கேம் அண்ட் நமக்கு இங்கே டிபாக் லாக் வரும், பார்ப்போம் செக் பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த இதை க்ராஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, ஸோ நம்ம எதுனா ஐம் ஜஸ்ட் என்டர் ஐம் ஜஸ்ட் ஸ்டேயிங் 1 2 3 4. ஸோ ஸ்டேயிங் வந்து பார்த்தீங்கன்னா இது நிறைய வாட்டி ரன் ஆகிருக்கும் அந்த ஸ்கிரிப்ட். அண்ட் ஃபைனலாக ஐம் ஜஸ்ட் எக்ஸிட்டிங். ஓகே, ஸோ நம்ம ஸ்கிரிப்ட் இப்போதைக்கு பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. பட் நம்ம இதில் வந்து பண்ண போகிற விஷயங்கள் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ட்ரிகர் என்டர், ஆன் ட்ரிகர் ஸ்டே, ஆன் ட்ரிகர் எக்ஸிட். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் மூணு விஷயங்கள் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆன் ட்ரிகர் என்டர். ஸோ ஆன் ட்ரிகர் என்டர் ஆகும்போது இது வந்து நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கேம் ஆப்ஜெக்ட் தான் ட்ரிகர் ஆகுது. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கேமில் ஆடும்போது ஒரு 4-5 கார் வச்சுருக்கோம். ஸோ எந்த கார் என்ட்ரி ஆனாலும் சரி நமக்கு வந்து லேபர் கூடக்கூடாது. ஸோ நம்ம கார் அதாவது பிளேயர் கார்ஸ் வந்தால் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும், மற்றபடி கிடையாது. ஸோ அப்படி நம்ம பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்னொரு விஷயம் இருக்கணும். நம்ம வந்து இப்போ இந்த டேக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த டேக் நம்ம யூஸ் பண்ணால ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், அதில் பிளேயர் சொல்லி உங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆட் டேக் போங்க அண்ட் இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதில் பிளேயரோ இல்லை என்ன நேம் நீங்கள் வைக்கணும் ஒரு வீட்டில் அதை கொடுங்க. நான் இப்போ டிஃபால்ட்டுக்கு பிளேயர் அண்ட் ஏஐ பிளேயர் சொல்லி போடுறேன். அண்ட் நான் இப்போ இதை சேவ் கொடுக்குறேன். ஓகே, நான் ஜஸ்ட் மறுபடியும் காரை கிளிக் பண்ணுறேன் அண்டு டேக்கில் போடுறேன். இப்போ ஏஐ பிளேயர் தெரியாது. ஸோ நம்ம இப்போ வந்து பிளேயர் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ பிளேயர் கிரியேட் பண்ணேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இஃப் அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல காலிடர் யூஸ் பண்ணுவோம். காலிடர், ஸோ காலிடர் ஈக்குவல் டு player. Okay, player equal to player. So if player dot game object dot game object dot tag is equal to player, then it should run on and exit. Okay, so இது வந்து இப்போ நம்மளுடைய பிளேயர் இந்த கார் வந்து இந்த காலிடரில் என்ட்ரி ஆகும்போது அதோட டேக் பிளேயராக இருந்தால் மட்டும் இது வரும், இல்லைன்னா அது வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதை செக் பண்ணணும். பட் காலிடர்ஸ்னால் என்ன ஃபங்க்ஷன் பண்ணலாம்? ட்ரிகர் என்டரில் நம்ம ரெண்டு விஷயம் சொல்லுவோம். காலிடர் என்னென்னா காலிஷன். ஸோ காலிடருங்கிறது என்னென்னா நம்மளுடைய ஆப்ஜெக்டில் காலிடர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் அதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காலிடர் இருக்கும். ஸோ திஸ் இஸ் காலிடர், பாக்ஸ் காலிடர், ஸ்பர் காலிடர். அண்ட் இந்த காலிடரை நம்ம அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கோம் பிளேயர்னு சொல்லி. ஸோ ஆன் ட்ரிகர் என்ட்ரி ஆகும்போது பிளேயர், அதாவது ட்ரிகர் என்ட்ரி ஆகும்போது எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் சரி அதுக்குள்ளே ஒரு காலிடர் இருக்குது. அந்த காலிடரில் அதோட கேம் ஆப்ஜெக்டில் போய், ஸோ கேம் ஆப்ஜெக்ட் இந்த காலிடரோட கேம் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார். ஸோ இந்த காலிடரை நம்ம இங்கேருந்து காலிடர் மூலிமா அதோட கேம் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அண்ட் அதோட டேக் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு பிளேயர் ரெஃபரன்ஸ். இதோட டேக் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். 6 ஈக்குவல் டு டேக் அது ஈக்குவல் டு பிளேயராக இருந்தாலும் ஸோ இது ரன் பண்ணுவேன். ஓகே, லெஸ்ட் சேவ் இட் அண்ட் செக் இட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் மூவ் ஆகுதுக்கா. ஓகே, அண்ட் ஸ்டாப் இட்.
ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் அண்ட் ஜஸ்ட் என்டர். ஸோ அண்ட் ஜஸ்ட் என்டர்னு வந்துருக்கு. பிகாஸ் ரீசன் நம்ம பிளேயரோட கேம் ஆப்ஜெக்ட் டேக் வந்து பிளேயர் இருக்கிறதுனால நான் இப்போ இது ரெண்டு டெலிட் பண்ணிட்டேன். அண்ட் இதை கிளியர் பண்ண. சப்போஸ் இன் கேஸ் நம்ம பிளேயர் டேக் வந்து ஏஐ பிளேயர்ஸ் நான் மாற்றி அண்ட் இப்போ நம்ம எப்படி ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அந்த டேக் பார்த்தீங்கன்னா ஏஐ பிளேயர் நான் பிளேயர்னு வைக்கல. அண்ட் கேம் ரன்னிங். ஸோ ஓகே, ஸோ நத்திங் ஹேப்பன் பிகாஸ் இது வந்து அந்த டேக் இல்லை. ஜஸ்ட் அகெயின் அது பிளேயர்னு மாற்றிட்டு ஸோ மூவ் பண்ணுறேன். ஜஸ்ட் ஐ enter பிகாஸ் நமக்கு வந்து டேக் வந்து பிளேயர்னு இருக்கு. ஸோ திஸ் ரீசன். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய காருக்கும் கம்ப்யூட்டர் ஏஐ காருக்கும் நம்ம வந்து டிஃப்ரென்சியேஷனை வச்சு லேப் க்ரியேஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ ஆன் ட்ரிகர் என்ட்ரு ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ப்ரைவேட் யூஸ் பண்ணுவோம். ப்ரைவேட் INT player check PCK player check. ஓகே, இப்போ நான் இது INT மூலம் பிளேயர் செக் கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1 என்ட்ரு ஆகினதுக்கப்புறம் பிளேயர் செக் ஒன் என்டர், அது வந்து பிளேயராக இருந்தால் ஸோ பிளேயர் செக் ப்ளஸ் equal to 1. ஓகே, அண்ட் நம்ம இன்னொரு empty game object கிரியேட் பண்ணுறோம். அண்ட் இதுக்கு வந்து கேம் மேனேஜர் சொல்லி டிக்ளேர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் மேனேஜர். அண்ட் இதில் ஆட் காம்பனன்ட் நமக்கு இன்னும் ஸ்கிரிப்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். அண்ட் ஆட் நியூ ஸ்கிரிப்ட் அண்ட் lastly new script, and the script name is game manager game mg shop form போட்டு நான் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தேவைப்படும். பிகாஸ் நமக்கு வந்து எத்தனாவது லேப்னு சொல்லி பார்க்கறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஸோ நம்ம கேன்வாஸ் டெக்ஸ்ட் எல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் கீப் வாட்சிங். அண்ட் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் ப்ரொஜெக்ட் where it's a script. Yeah. Okay, so நம்ம வந்து இதில் வந்து ஸோ நமக்கு இது வந்து ஸ்டார்ட் அண்ட் ஆல் அப்டேட் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக தேவைப்படும். சரி கூட நம்ம இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து யூஸிங் engine அண்ட் சாரி dot UI. So UI நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணால் நம்ம அந்த டெக்ஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். அண்ட் பப்ளிக் டெக்ஸ்ட் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், லேப் கவுண்ட். ஸோ லேப் current lab. Okay, current lab நம்ம வந்து டிக்ளேர் பண்ணிடுவோம். அண்ட் செகண்ட் வந்து பப்ளிக் INT lab count and கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போது நம்ம வந்து லேப் இன்க்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா இதையும் ப்ரைவேட்டில் ஏன்னா நமக்கு வந்து இங்கே யூஸ் பண்ணதுக்கு தேவை. பட் ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணால் ரெண்டு மெத்தடில் ஒன்று பப்ளிக் போடலாம், இன்னொன்று மேலே வந்து சீரியலைசபிள் ஃபீல்டுன்னு சொல்லி போடுற மாதிரி நமக்கு தெரியும். ஸோ நான் இதை வந்து பப்ளிக் வச்சுருப்பேன். அண்ட் சேம் திங். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ரெண்டு ஃபங்க்ஷன்ஸும் தேவையில்லை, நம்ம இதை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போது word on trigger call it as play here, then play check plus equal to 1. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை செக் பண்ண போகிறேன். அது என்னென்னா இன்னொரு
ரெண்டு கியூப் இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்கேஸ் ரிவர்ஸில் வந்தாலும் இல்லை யூ10 போட்டு வந்தாலும் இந்த மெத்தட் மூலயமா நமக்கு டிக்ளரேஷன் ஆகும். பட் சேம் திங். ஸோ நம்ம இந்த கியூப் போயிட்டு இதுக்கும் ஒரு சின்ன ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுவோம். lab increase okay, just lab increase confirm சொல்லி அதுக்கு நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டில் என்ன மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அதை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி அப்படின்றத ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ அன்கலைடர்ஸ் சேம் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளேயர் செக் அண்ட் INT அண்ட் பிளேயர் செக் இருக்கிறதுல பிளேயர் செக் கன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. கன்ஃபார்ம் ஓகே. ஸோ பிளேயர் செக் இங்கே வந்தோன்னே என்ன வேணும், பிளேயர் செக் கன்ஃபார்ம் ப்ளஸ் 1 அண்ட் இன்னொரு ஃபங்க்ஷன்ஸ் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். exit copy and paste. Okay, so on exit la nam enna panna porona same copy and exit agumbodhu nammade player check confirm equal to 0. So on exit okay, so இப்போதைக்கு இது இருக்கட்டும். அண்ட் இந்த இதில் இப்போ வந்து நம்ம பிளேயர் போய்ட்டு அது வந்து பிளேயருடைய டேக் கன்ஃபார்ம் ஆனால் மட்டும் நமக்கு வந்து பிளேயர் செக் ஒன்றும் ஆகக்கூடாது. அண்ட் இன்னொரு விஷயம் நம்ம இன்னொரு இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். இஃப் அந்த ஸ்கிரிப்டில் ஃபைண்ட் object of type and the script name நம்ம இங்க மென்ஷன் பண்றோம் lab increase lab increase lab script கார்டு மட்டும் ஓகே ரீலோட் ஆகும். successfully loaded error. Okay, still not okay. Close பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்றேன். ஓகே, சம்டைம்ஸ் நம்மளுடைய ஸ்கிரிப்ட் கொஞ்சம் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ப்ராப்பராக ஒர்க் ஆகலைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு கரண்ட் நீங்கள் எழுதின எல்லா ஸ்கிரிப்டுமே ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அண்ட் ரீஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இட் வில் ஒர்க். ஓகே, copy பண்ணுறேன். Okay, so we're going to lab increase. That's okay. Lab increase and open and close bracket dot player check and form is equal to 1. Okay, equal to 1, and then நீங்கள் பிளேயர் செக் பண்ணாகும் +1 அண்ட் நம்மளுடைய கேம் மேனேஜர் போயிட்டு அப்டேட்டில் லேப் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு
equal to find the same method use பண்ண போறோம் find game object and lap increase close bracket dot player check. Okay, and one more line, current lap dot text is equal to lap count dot to string. Okay, so இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நமக்கு டெக்ஸ்ட்டில் நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ நம்ம ஈஸியாக இருக்கும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ண. ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு விஷயம் பண்ணணும். சப்போஸ் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் என்ட்ரி ஆகும்போது இன்க்ரீஸ் கன்ஃபார்மில் இங்கே வந்து +1 ஆகும். at the same time in the box and exceed ஆகும்போது find game object. ஸோ இதை பேஸ்ட் பண்ணி return it's equal to 0. ஸோ இது வந்து 0 ஆயிடும். பிகாஸ் எதுக்காகனா இப்போ நான் இங்கே 0 கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த கியூப் ஃபஸ்ட்டு இதை இங்கே வந்து என்ட்ரு ஆகும்போது இது 1 ஆகும். அடுத்து இங்கே போகும்போது இது 1 கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இங்கேயும் 1 ஆகும். ஸோ லேப் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம போயிட்டு இப்போ ரிட்டன் நம்ம இதுலேருந்து வெளியே போயிட்டோம்னா ஸோ இங்கே 0 ஆயிடும். அண்ட் மறுபடியும் நம்ம ரிட்டன் இங்கே ரிவர்ஸில் வந்தாலும் என்ட்ரி ஆகும்போது மறுபடியும் இது செக் பண்ணணும். ஸோ இங்கே 1 இருந்தால் லேப் கவுண்ட் கூடும், இல்லைன்னா கூடாது. ஸோ இந்த இடத்துல நம்ம ரிட்டன் 0 ஆக்கிட்டோம். ஸோ இங்கே லேப் கவுண்ட் 0. ஸோ நம்ம ரிட்டன் வந்தாலோ இல்லை U10 போட்டு வந்தாலோ இது 0 ஆகாது. நம்ம ரிட்டன் அப்படி சுற்றி வந்து மறுபடியும் அப்படி இல்லைன்னா நம்ம ஃபுல்லாக எங்கிற ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து ஃபுல் ரிவர்ஸ் எடுத்தோம்னா மறுபடியும் இதில் என்ட்ரி ஆகும்போது மறுபடியும் இது 1 ஆகும். அண்ட் மறுபடியும் நம்ம ஃபார்வர்டு எடுத்தோம்னா மறுபடியும் இந்த இடத்துல இதை செக் பண்ணோம், இது 1. ஸோ இது 0. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்து இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறோம்னா இப்போ நம்ம வந்து இது எக்ஸிட் ஆகும்போது 1 அண்ட் ரிட்டன் நம்ம வந்து ரிவர்ஸில் வந்து இதுக்குள்ளே நம்ம இல்லை இங்கே என்ட்ரி ஆகும்போது இங்கே இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக் ரீசெக். ஸோ ரீசெக் ஸோ இங்கே லேப் 1 இருக்கும்போது ரீசெக் ஈக்குவல் டு on trigger enter recheck. So now I'm going to recheck equal to plus equal to 1. So plus equal to 1 anu கொடுத்துருக்கோம். For example இதில் enter ஆகும்போது recheck வந்து 1 ஆகணும். And இந்த இடத்துல ஸோ இந்த பிளேயர் வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்போ நமக்கு இந்த ரீசெக் இந்த வேல்யூ 0 இருந்தால் இது 1 ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம மறுபடியும் அதே ஃபார்மேட் இங்கே யூஸ் பண்ண அதே மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் சாரி இதை காப்பி பண்ணி அண்ட் இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து ஜஸ்ட் லேப் இன்க்ரீஸ் பண்ணுறேன் and recheck if equal to 1 then inga 1 ஆகும். so equal to so the plus symbol தான் plus equal to 1. okay, so on enter ஆகும்போது இங்க 1 இருக்கும் and இது exit ஆகும்போது on trigger exit copy and paste and play. Sorry, lab increase recheck equal to 0. So 0. So இப்போ என்ன ஆகும்னா ரெண்டுமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிம்பிளாக சொல்ல போனால்
ஏன்னா நம்ம கேம்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சைடுமே பார்ப்போம். ஏன்னா இப்போ இந்த பிளேயர் இதில் டச் ஆகும்போது இது வந்து இதை செக் பண்ணும், இதில் இருக்க ரீசெக் பண்ணும். ஸோ இது வந்து ஒன்னாக இருந்தால் இங்கே ஒன்னாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் லேப் இன்க்ரீஸில் நம்ம ரீசெக் இருக்குது. இந்த ரீசெக் ஃபங்க்ஷனுக்கு வந்து பண்ணிட்டோம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஃபங்க்ஷன்ஸ் void start recheck equal to 1. Okay, and start recheck 1 ஆகும். ஸோ இங்கே செக் பண்ணும்போது இங்கே ரீசெக் 1 ஸோ அதனால இங்கே கன்ஃபார்ம் ஆகும். அண்ட் இது எக்ஸிட் ஆகும்போது இங்கே இருக்க ரீசெக் வந்து 0 ஆகும். ஸோ அப்போ இங்கே வரும்போது பிளேயரோட லேப் கன்ஃபார்ம் பண்ணிவிடும். இங்கே 1 ஆனதுக்கப்புறம் இங்கே லேப் வந்து 1 ஃபினிஷிங் காட்டும். இதே நம்ம ரிவர்ஸில் வரும்போது இங்கே ரீசெக் வந்து 0வாக இருக்கும். அண்ட் இதுலேயும் ரிட்டன் இதில் என்ட்ரி ஆகும்போது இது ரீசெக் செக் பண்ணும். ஸோ அது வந்து 1 இருக்காமல் 0வாக இருக்கும். ஸோ அந்த பட்சத்தில் இது வந்து கன்ஃபார்ம் ஆகாது. அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஒன் ட்ரிகர் என்டர் ஓகே, லெட்ஸ் நம்ம இதை மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் கேன்வாஸ் அண்ட் இன்கேஸ் இது இஷ்யூ வந்து அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட் பொறுத்த வரைக்கும் where is the text fm நான் சென்டர் டாப்பில் இருக்கேன். அண்ட் அதோட செட் வித் பார்த்தீங்கன்னா 300 வேண்டாம் 150 yeah. And sit down and normal volt பார்த்தீங்கன்னா just increase பண்ணும் because just lab more 970 and text பண்ணும். Okay, and let's dark okay. So இப்போ வந்து நம்முடைய கேம் மேனேஜர் நம்ம அதில் லேப் டெக்ஸ்ட் 0. Okay. And இப்போ நம்ம செக் பண்ணுவோம். நமக்கு கீழே அங்கே காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளே பண்ணுறோம். இப்போ நமக்கு லேப் கவுண்ட் 0. ஸோ நம்ம வெஹிக்கிள் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இட்ஸ் வந்து நத்திங் இஸ் ஹேப்பன். ஏன்னா நமக்கு வந்து வெஹிக்கிள் கவுண்ட் மூவ் ஆச்சு. நம்மளுடைய கார் AI player இருக்கு. ஸோ ஜஸ்ட் மேக் டு player and again play. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து லேப் 1 ஆயிடுச்சு. ஸோ த சேம் மெத்தட் 1 ஆயிடுச்சு. அண்ட் சப்போஸ் நம்ம வந்து இங்கேருந்து ரிவர்ஸில் போகிறோம். நத்திங் இஸ் ஹேப்பன். அகேன் அப்படி ஃபார்வர்ட் போகிறோம். சாரி, இங்கேருந்து நம்ம அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். ஸோ நமக்கு வந்து லேப் கூடுது அண்ட் ஃபார்வர்ட் போகிறோம். அது ஏன்னு சொல்லி நம்ம வந்து லேட்டர் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு நம்மளுடைய கார் மூவிங் ஃபார் எக்ஸாம்பிள் வெயிட் ஐ ரிமூவ் த ஸ்கிரிப்ட் அண்ட் ஓப்பன் இட் and cube. Okay, then where's sample? Okay, so நம்ம இப்போ வந்து இங்கே மூவ் ஆகுறோம். ஸோ நமக்கு வந்து லேப் 1. சப்போஸ் நான் இங்கே பிளேயர் ரிவர்ஸில் எடுத்தாலோ இல்லை யூட்டன் போட்டாலோ 2 3 4 5 6. ஸோ ஒவ்வொரு வாட்டி இது ப்ராசஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன சொல்ல ஒரு இது இல்லை. த ரீசன் என்னன்னா நம்ம வந்து இங்கே ஏற்கனவே ஸ்கிரிப்டில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரீசெக் ஈக்குவல் 0. ரீசெக் 0ல் இருக்குது. பட் ஸ்டில் நம்மளால் இது பண்ண முடியல. ஸோ இது வந்து பை டிஃபால்ட் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்னன்னு சொல்லி செக் பண்ண முடியும்.
ஓகே, நாம் இங்கே வந்து ஸ்கிரிப்டில் ஆன் எக்ஸிட்டில் நம்ம வந்து இந்த கவுண்ட் வந்து லேயர் செக் கவுண்ட் இல்லை ரீசெக் கவுண்ட் வந்து 0-ஆக ட்ரிகர் எக்ஸிட் தப்பாக இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போடுறேன். அண்ட் இங்கே வந்து எதிரி இந்த layer check confirm, right? Yeah, layer check confirm, layer check confirm, copy and exit equal to 1. No, it's 0. Okay, இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணோம். இப்போ 0. ஓகே, இப்போ நம்ம வந்து வெஹிக்கிள் ஃபார்வர்ட் ஆகுது, நமக்கு ஒன்று. இப்போ நான் ரிவர்ஸில் வரேன். ஸோ நமக்கு சேஞ்ச் ஆகுது. மறுபடியும் ஃபார்வர்டில் போகிறேன், சேஞ்ச் ஆகுது. ரிவர்ஸ் ஃபார்வர்ட் சேஞ்ச். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து லேப் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் கண்ட்ரோல் வச்சு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு வாட்டி ஃபுல் டர்ன் அடித்து வந்தால் மட்டும் நம்ம வந்து இங்கே லேப் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு இதே பாக்ஸ் காலிடர் ஆட் பண்ணணும். இந்த பாக்ஸ் காலிடர் நம்ம வந்து எங்கே ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை நம்ம பக்கத்தில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ஒவ்வொரு டர்னிங்கில் இந்த டர்னிங்கில் அண்ட் இந்த டர்னிங் இந்த டர்னிங் இந்த டர்னிங் இந்த டர்னிங், ஸோ இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு 2 டர்னிங்கில் மெயின் டர்னிங்கில் 2 டர்னிங்கில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் காலிடர் ஆட் பண்ணி இதே ஸ்கிரிப்ட் மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்னா அண்ட் ப்ராப்பரான ஒரு லேப் க்ரியேஷனுக்கு வரும். ஸோ நம்ம அதை பற்றின வீடியோஸ் பற்றின இன்னும் டீப்பான லேப் க்ரியேட்டிங் அண்ட் ப்ளஸ் நம்மளுடைய ரேங்கிங் ஃபார்முலா. ஃபார் எக்ஸாம்பிள் 4 கார் போகுதுன்னா ஒரு கார் மொதல் கார் எது, செகண்ட் எது, தேர்ட் பிளேஸ் யார் இருக்காங்கன்னு சொல்லி பார்க்குற வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து எப்படி லேப் க்ரியேஷன் க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி. ஸோ மேனுவலாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் யூஸ் யுவர் பிரைன் டு explore your knowledge. So in case it's difficult, please let me know in the comment section. So I will always here help you. Thank you for watching, friends, and have a nice day.